நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அண்ணனை பீஸ் பீஸாக வெட்டி குளத்தில் வீசிய தம்பி. உடல் பாகங்களை 3 மூட்டைகளில் அடைத்து எக்ஸல் பைக்கில் எடுத்துச் சென்ற பயங்கரம். போலீசில் சிக்காமல் இருக்க பக்காவாக பிளான் போட்ட கொடூர தம்பி. சந்தேகம் வராமல் இருக்க உறவினர்களுடன் சேர்ந்து அண்ணனை தேடுவது போல கபட நாடகம். கொலையாளியை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? அண்ணனை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்ததற்கான காரணம் என்ன? வழக்கமா எங்க போனாலும் டான்னு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாராம் கோவிந்தசாமி. ஆனா காலையில 6 மணிக்கு பண்ணை வீட்டுக்கு போனவர் இரவு 7 மணி ஆகியும் வீடு திரும்பல. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்குது. சார்ஜ் இல்லாம ஃபோன் ஆஃப் ஆகியிருக்கும். வந்துருவாருன்னு வீட்டில் இருந்தவங்க தங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இரவு 9 மணியும் ஆயிடுச்சு. கோவிந்தசாமி வீட்டுக்கு வரல. இவ்வளோ நேரமாகியும் அப்பா வீட்டுக்கு வராம இருக்க மாட்டாரேன்னு பண்ணை வீட்டுக்கே போய் பார்த்துருக்காரு பிரவீன்குமார். அங்க கோவிந்தசாமி இல்லை. அப்பா இங்க இல்லைன்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்க பதட்டம் ஆகிருவாங்கன்னு கோவிந்தசாமிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காரு பிரவீன்குமார். எங்க போய் கேட்டாலும் அவர் இங்க வரலையே அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்பாவை தேடி நொந்து போன பிரவீன்குமார் கடைசியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எங்க அப்பாவை 2 நாளா காணோம் சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பதட்டத்தோடவே சொல்லியிருக்காரு. பிரவீன்குமார் சொன்னதை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கோவிந்தசாமியை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க. அந்த நேரத்துல கோவிந்தசாமி கிட்ட இருந்து பிரவீன்குமாருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அதுல தன்னோட ஃப்ரெண்டுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு 1 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தேன், அவன் 30 லட்சத்தை மட்டும் கட்டிட்டு எங்கேயோ தலைமறைவாகிட்டான், அதனால என்ன கடத்திட்டு போய் பணம் கேட்கறாங்க, எப்படியாச்சும் சித்தப்பா ரமேஷ் கிட்டலாம் சொல்லி பணத்தை ரெடி பண்ணு, ஆனா போலீஸ் கிட்ட மட்டும் போகாதீங்க, அவங்க உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, நீங்க போலீஸ் கிட்ட போறத பார்த்தா என்னோட கதையை முடிச்சிருவாங்க, ரமேஷ் சித்தப்பாவை கூப்பிட்டு பணத்தை ரெடி பண்ற வேலையை பாரு பிரவீன், இதுக்கு மேல என்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வராது அப்படின்னு இருந்திருக்கு அந்த மெசேஜ்ல. உடனே ரமேஷ்க்கு கால் பண்ண பிரவீன் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு ரமேஷ். அடுத்து ரமேஷும் பிரவீனும் போலீஸ் கூட சேர்ந்து கோவிந்தசாமியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட ஃபோன் நம்பரை வச்சு தேடுதல் வேட்டையில இறங்கின காவலர்கள் பண்ணை வீட்டுக்கே போய் கோவிந்தசாமியை பத்தி விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் அங்கிருந்து கிளம்புற நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்திருக்காரு. என்ன தம்பி, அப்பாவை காணோன்னு கேள்விப்பட்டேன், கிடைச்சாரா இல்லையான்னு பிரவீன் கிட்ட கேட்டிருக்காரு. இன்னும் கிடைக்கலங்க ஐயா, 2 நாளா எங்க அண்ணனை தேடிக்கிட்டு தான் இருக்கோன்னு சொல்லியிருக்காரு ரமேஷ். என்ன தம்பி சொல்றீங்க, 19ஆம் தேதி நைட்டு உங்க கூட தான் கோவிந்தசாமியை பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் கூட பாத்தீங்களா, நான் அவரை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது, சும்மா ஏதாச்சும் வளராதீங்கன்னு பதட்டத்தோடவே சொல்லியிருக்கான் ரமேஷ். அதை கவனிச்ச போலீஸ்க்கு ரமேஷ் மேல சந்தேகம் வந்திருக்கு. அடுத்து ரமேஷை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போன காவலர்கள் தனி அறையில வச்சு அவங்க பாணியில விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் சொன்னதை கேட்டு போலீஸே 1 நிமிஷம் கதிகலங்கி போயிட்டாங்க. குடும்ப பிரச்சனையால கோவிந்தசாமியை அடிச்சு கொலை பண்ணிட்டு அவரோட உடலை துண்டு துண்டா கட் பண்ணி சாக்கு பையில போட்டு குளத்துல வீசியிருக்கான் ரமேஷ். திருப்பூர் அவினாசியை சேர்ந்த பெரியப்பா மகன் கோவிந்தசாமிக்கு புதன்கிழமை காலையில கால் பண்ணியிருக்கான் ரமேஷ். சொத்து விஷயமா பேச வேண்டி இருக்கு, பண்ணை வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லியிருக்கான். கோவிந்தசாமி அங்க போயிருக்காரு. 2 பேரும் சொத்து விஷயமா பேசிட்டு இருக்கும் போதே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரமேஷ் கெட்ட வார்த்தையில பேசினதுனால ஆத்திரமடைஞ்ச கோவிந்தசாமி கண்மூடித்தனமா அவனை அடிச்சிருக்காரு. என்னையே அடிக்கிறியான்னு சொல்லி கோவிந்தசாமியை பிடிச்சு வேகமா சுவத்துல தள்ளி விட்டுருக்கான் ரமேஷ். தலை வேகமா சுவத்துல மோதினதுனால நில கொழிஞ்சு போன கோவிந்தசாமி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. அடுத்து கொலையை மறைக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்கான் ரமேஷ். பண்ணையில இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து கோவிந்தசாமி உடலை பீஸ் பீஸா கட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கை, கால், தலைன்னு தனித்தனியா வெட்டப்பட்டிருந்த பாகங்களை 3 சாக்கு பையில போட்டு அடைச்சிருக்கான். அந்த சாக்கு மூட்டைகளை தன்னோட எக்ஸல் பைக்ல ஏத்திக்கிட்டு பண்ணையில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற
தொரவலூர் குளத்துக்கு எடுத்துட்டு போய் சாக்கு மூட்டையில கல்லை கட்டி குளத்துல வீசியிருக்கான். கொலை கேஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவிந்தசாமி போன்ல இருந்து அவர் பண்ற மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பி பக்காவா பிளான் போட்டிருக்கான். தன்னை யாரோ கடத்திட்டாங்க, 70 லட்சம் கொடுத்தாதான் விடுவாங்க, அதனால வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு 70 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு என்னை மீட்கவான்னு சொல்லியிருக்கான். இது அத்தனையுமே போலீஸ் விசாரணையில் அம்பலமாயிருக்கு. ரமேஷ் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு தொரவலூர் குளத்துக்கு போன போலீஸ் கோவிந்தசாமியோட உடலை மீட்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. உடல் பாகங்கள் மட்டும் இருந்த சாக்கு மூட்டையை மீட்ட காவலர்கள் தலை கை கால்கள் இருக்கிற மற்ற 2 மூட்டைகளையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சொத்து தகராறுல அண்ணனையே கொலை செஞ்சுட்டு 2 நாளா சொந்தக்காரங்களோட சேர்ந்து நாடகமாடின ரமேஷை கைது செஞ்சு போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க.